ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி சேமிக்க முடியும், வீட்டில் இருக்கும் பெண்கள் சேமிப்பது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒன்றுமில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, சிறுதுளியும் பெருவெள்ளம். நம்ம சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு நாளடைவில் மிகப்பெரிய தொகையாக வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சில்லற காசு எல்லாமே நான் உண்டியலில் சேர்த்து வச்சது. நான் இல்லை, என் மகன் உண்டியலில் சேர்த்து வச்சது. அவருக்கு சேமிக்கிற பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தனால, நாங்கள் காசு கொடுத்தோன்னா கொண்டுட்டு போய் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உண்டியலில் போட்டு வச்சுருவாங்க. அதோடைய போன வீடியோவில் அந்த உண்டியலை உடைக்கிறத உங்களுக்கு நான் டைரெக்டாகவே காட்டினேன். இப்போ எப்படி சேமிக்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்கள், நாங்கள் வேலைக்கே போகலப்பா, நாங்கள் எப்படிப்பா சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. பார்க்கலாங்களா? ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ மளிகை கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் அமௌண்ட் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாங்க, இப்போ எப்படியும் மீதி சில்லற காசு வரும். அந்த காசோ இல்லை 10 ரூபா நோட்டோ எது மீதி வருதோ அதை அப்படியே கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, உண்டியலில் போட்டு வச்சிடலாம். அப்புறம் பஸ்ஸுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போகிறப்ப கிடைக்கக்கூடிய சில்லற காசை கொண்டுட்டு வந்து உண்டியலில் போட்டு வைக்கலாம். நோம்பிக்கை கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்க. அதை சேவிங்ஸாக கொண்டுட்டு வந்து உண்டியலில் போட்டு வைக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அமௌண்ட்டை நம்மளே சேவ் பண்ண முடியும். சிறுதுளியும் பெருவெள்ளம். மனம் தளராமல் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய வகையில் நமக்கு கை கொடுக்கும். அட என்னப்பா இது, சில்லற காசை சேர்த்து வச்சா பணக்காராக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்காராக முடியுமோ என்னமோ, இது நம்ம அவசரத்துக்கு உதவுங்க. நான் போன தடவை நான் சொன்னேன், இங்கே இந்த உண்டியலில் நாங்கள் உடைக்கிற அமௌண்ட்டை நான் பிரித்து எண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3500 ரூபா இருக்குங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மகனோட அக்கௌண்ட்டில் நான் இதை டெபாசிட் பண்ண போகிறேன். இதுவும் சிறுதுளி தான். நான் வருஷத்தில் ஒரு டைம் அவருக்கு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் நான் அவருக்கு சேவிங்க்கு போட்டு வந்தேன்னா, நாளைக்கு அவர் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறப்ப அந்த அமௌண்ட் ஒரு வகையில் எங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் அவரோட அக்கௌண்ட்டில் நாங்கள் இதை டெபாசிட் பண்ணலான்ட்ருக்கோம். ஏன்னா அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டால் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. இதே நம்ம அக்கௌண்ட்லேன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம். அதுக்காக அவரோட அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ண போகிறேங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேமிப்பு திட்டம் இருக்குது, அதை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.